ஹாய் ஹலோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோலாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் புரியும். நீங்கள் இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரிங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 சென்டிமீட்டரில் வந்து 2 கோடு வந்து ஸ்கேல் வச்சு போட்டுக்கிட்டேன். பிகினராக இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு புரியாது இல்லைங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒ ஒவ்வொன் 1 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டருக்கு வந்து டாட் வச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோல காட்டியிருக்கிற மாரி எல்லாத்துக்குமே வந்து 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதே போல் மேலே தள்ளிட்டு போயிட்டு, அந்த 1 சென்டிமீட்டருக்கு மிடில்ல இருக்கு இல்லையா? 5 சென்டிமீட்டர் அதான் இன்ச்சஸ்ஸு. அந்த 5 இன்ச்சஸ் கிட்ட வந்து ஒரு டாட் வந்து கேப்பில் வச்சுக்கோங்க. இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுனால இந்த ஷேப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு இப்போ எதுக்கும் தேவைப்பட போகிறதில்ல. இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா, நமக்கு அட்வான்ஸ் லெவலில் தான் ஒரு இடத்துல தேவைப்படுது. அதனால தான் இந்த இடத்துலயே நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இந்த இடத்துல ஏன் போடுறேன்னா, இந்த ஸ்டிச் முடிச்ச உடனே செயின் வித் ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச் போடுவேன். அந்த ஸ்டிச்சுக்காக தான் இது போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு செயினை வந்து நீங்கள் உள்ளேருந்து எடுத்து ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் பக்கமே ரொம்ப லாங்காக போட்டிங்கன்னா அது வந்து செயின் ஸ்டிச் ஆகிடும். நீங்கள் பக்கமே போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு லாக் ஆகும். ஏன்னா ஸ்டிச் போட்டிருக்கிறது தெரியாது. நான் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி போடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு போட்டுடலான்னு போட்டிங்கன்னா அது வந்து செயின் ஸ்டிச் மாதிரி தெரியும். நீங்கள் போட்டிருக்கிற லாக் ஸ்டிச்சே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு லாக் போடணும். புதுசாக போடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிகினருக்கு. ஏன்னா அந்த நூல் மாட்டுற ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் ரொம்ப பொறுமையாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து லாக் ஸ்டிச் இதுக்கு வந்து நீங்கள் போடணும். இந்த ஸ்டிச் வந்து அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. அட்வான்ஸ் லெவல் போகும்போது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ வந்து போட்டு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செயின் வித் ஜிக்ஸாக் அப்படின்ட்டு போட போகிறோம். நான் வந்து செயின் ஸ்டிச் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியம். அந்த செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு, அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். அது கார்னர்லேருந்து எடுத்து அடுத்த செயினோட மிடில்ல செயினோட கேப்பில் வந்து குத்தணும். இதுக்கு வந்து லாக் ஸ்டிச் போட தேவையில்ல. கீழே வந்து வெறுமனே செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா? அது ஜிக்ஸாக் ஸ்டிச். அதுக்கு வந்து நீங்கள் லாக் போடணும். இந்த இதில் வந்து நீங்கள் லாக் போட தேவையில்ல. ஷேப் வந்து த்ரெட்டு குத்தி எடுக்கிறோம் இல்லையா? அப்போ வந்து அந்த நீடில வளைச்சி கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப் உட்காந்துக்கும். நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பெண்ட் பண்ணி கொண்டு போங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக குத்தி எடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ஜிக்ஸாக் கிடைக்காது. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நார்மல் ஸ்டிச்சஸ் மாதிரி வந்துடும். அதனால் த்ரெட்டு நான் எப்படி நீடில ரொட்டேட் பண்ணி கொண்டு போகிறேனோ, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கொண்டு போங்க. இந்த ஸ்டிச்சஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளவுஸோட பார்டர் டிசைனுக்கே தான். இப்போ 2 செயின் ஸ்டிச் போடுறீங்கன்னு வச்சுக்கோ, 2 ஸ்டிச் இல்லை 3 ஸ்டிச் 3 லேயர் போட்டுட்டு, அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ளவுஸு வித் சாரீ வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம்.
இப்போ ப்ளவுஸ் ஒரு கலர், சாரீ ஒரு கலர் தான் இப்போ மேக்ஸிமம் அதுதான் ட்ரெண்டு. கான்ட்ராஸ்ட்டாக தான் கட்டுறாங்க இல்லையா? அதனால் நீங்கள் அந்த கான்ட்ராஸ்ட் கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த செயின் வித் ஜிக்ஸாக் போடலாம். நம்ம வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு கொடுக்குறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு டபுள் செயின் ஸ்டிச் போட்டிங்க இல்லைங்களா? அதுவும் ட்ரை பண்ணலாம். இதுவும் ட்ரை பண்ணலாம். 2மே சேம் டிசைன் தான் யூஸ் ஆகுது. சேம் ஒர்க் தான். நான் வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட மாடலை வந்து பென்னில் வரைஞ்சி நான் காட்டியிருக்கேன். அதில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரே மாதிரி டிசைன் போடுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் யூஸ் ஆகுது. வேறு எதுக்கும் இது யூஸ் ஆகுறதில்ல. சரிங்களா? இது ஜஸ்ட்டு ப்ளவுஸோட கார்னருக்கு தான். அந்த கார்னரில் வந்து டிசைன் கொடுக்கலாம். கலராக என்ன கலரில் சாரீ இருக்கோ அந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம். அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. சரிங்களா? அதுக்கும் எந்த ஸ்டிச்சும் வந்து நமக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஒவ்வொன்றுமே பார்த்து தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். அதனால் எல்லா ஸ்டிச்சுமே இம்பார்ட்டன்ட் தான். எதுவுமே யூஸ் இல்லைன்னு நினச்ச போகிறீங்க. இது வந்து வெறுமனே ஜிக்ஸாக்கு. மேலே பார்த்தீங்கன்னா செயின் வித் ஜிக்ஸாக்கு. சரிங்களா? செயின் வித் ஜிக்ஸாக்கில் வந்து நீங்கள் லாக் ஸ்டிச்சு கொடுக்க தேவையில்லை. அது மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ப்ளவுஸோட பேக் பார்ட்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 2 லேயர் இல்லை 3 லேயர் செயின் ஸ்டிச் போடுவோம். அந்த 2 லேயர் முடிச்சுட்டு அடுத்த லேயருக்கு வந்து இப்போ அந்த இடத்துல பார்டர் போடுவோம் இல்லையா? அதுக்கு வந்து நீங்கள் அந்த செயின் வித் ஜிக்ஸாக் யூஸ் பண்ணலாம். இல்லை டபுள் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் வரும், அது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறப்போ ப்ளவுஸ் கொஞ்சம் நீட்டாக தெரியும். அதுக்காக தான். இப்போ வந்து ட்ராயிங்காகவும் அது எப்படின்னு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். பேசிக்காக செயின் ஸ்டிச் இந்த மாதிரி இருக்குங்களா? இந்த மாதிரி லைனாக செயின் வரும். செயின் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஜிக்ஸாக் எப்படின்னா, இந்த ஒரு கார்னர்லேருந்து எடுத்து அதோட மிடில்ல, நெக்ஸ்ட்டு அடுத்த செயினோட மிடில்ல குத்தி எடுக்கணும். இதுக்கு லாக் போடக்கூடாது. நீங்கள் உள்ளேருந்து குத்தி ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ட்ராயிங் வந்து புரியும். அதுக்காக தான் ட்ராயிங்காகவும் ஒரு டைம் காட்டியிருக்கேன். இவ்வளோ தாங்க செயின் வித் ஜிக்ஸாக்கு. சரிங்களா? நான் வந்து இனிமேல் ஷேப்ஸ்லாம் வந்து போட்டு காட்ட மாட்டேன். ஷேப்ஸ் வந்து நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். இப்போந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பின்னாடி ப்ராஜெக்ட் ஒர்க் வரும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் நல்லா போட கற்றுக்கிட்டிங்கனாவே நீங்கள் வந்து ஷேப்ஸ்லாம் நீங்களே போட்டுக்கலாம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 வீடியோவில் மட்டும் ஷேப்ஸ் சொல்லியிருப்பேன். அடுத்ததெல்லாம் நீங்கள் தான் போடணும். ஓனா நீங்களா க்ரியேட் பண்ணுங்கள். சரிங்களா? அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணி அந்த ட்ராயிங்கை வந்து எப்படி நம்ம இப்போ பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ட்ராயிங்கை வந்து கிளாத்தில் சென்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வேறு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட்டு நான் போட்டு காட்டுறேன். எல்லாத்துலேயுமே ஷேப்ஸ் வந்து நான் காட்டுவேன். நான் போட்டு காட்ட மாட்டேன். நான் ஷேப்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஷேப் ஏதோ ஒன்று நான் போடுவேன். உங்களுக்கு வந்து பொறுமையாக சொல்லி தர மாட்டேன். அதனால் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ்னஸ் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க் யூ.